வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.3.16 இருக்கக்கூடிய 5th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான கிராஃபை வரைஞ்சி அதன் மூலமாக இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சம்மு எழுதியிருக்கிறேன். இப்போ இதை நான் சால்வ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ நம்ம வழக்கம் போல என்ன பண்ணுவோம், போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு -1 எடுக்கிறேன். -1ன்றப்ப ஒய் வந்து என்ன வரும், -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு -1 -4 ஓகேங்களா. -1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப 1 -3 -4 ஓகேங்களா. இது 1 இது -3 -4 ஆன்சர் என்ன வரும், -7 + 1 -6 அப்படின்றது ஆன்சராக வரும். அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறேன். ஸோ ஒய் ஈக்குவல் டு 0 ஸ்கொயரு ப்ளஸ் 3 இன்ட்டு 0 -4 0 0 -4ன்றப்ப ஆன்சர் -4. அடுத்த பாயிண்ட்டை போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்றப்ப ஒய் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு 1 -4. ஸோ 1 ஸ்கொயர்ன்றப்ப 1 ப்ளஸ் 3 -4 கட் பண்ண 0. அடுத்த பாயிண்ட்டு போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2 எடுக்கிறேன். ஸோ ஒய் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 -4. ஓகே ஸ்டூடெண்ட், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது வீடியோ. கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடை ஸ்லோ பண்ணி கூட பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ 2 ஸ்கொயர்ன்றப்போ 4 3 2s are 6 -4 -4 கேன்சல் 6. ஸோ இப்போ இங்கே இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கிராஃபாக அப்படியே டேப்லெட் காலமாக எழுத போகிறேன். எக்ஸு ஒய், எக்ஸ் வந்து -1 0 1 2, ஒய் வந்து பார்த்திங்கன்னா -6 -4 0 6 ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டை தான் கிராஃபில் நான் பிளாட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸாக நான் எழுதணும். therefore the coordinates are என்னது, -1, -6 0, -4 1, 0 2, 6. ஸோ இப்போ இதை பிளாட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். கொடுத்துருக்க 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதுறேன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x -4. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. ரெண்டாவது இருக்கக்கூடியது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x -4 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கான் ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து முன்னாடியே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன், சைனு ப்ளஸ் இருந்தால் மைனஸு, மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்யிலேருந்து 0 மைனஸ் பண்ணால் கூட ஒய் தான். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 0, 3x - 3x 0, 4 + -4 + 4 0. அப்போ ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்றது தான் வந்திருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நம்ம இதுக்கு கிராஃபே போடணும்னு அவசியமே இல்லை, டைரெக்டாக சொல்லிடலாம். என்ன அப்படின்னா இந்த சொல்யூஷன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஓகேங்களா. ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னா therefore the solution is எக்ஸ் ஆக்சிஸ் ஓகேங்களா. ஸோ இவ்வளவு தான் சிம்பிளாக. இதே இது எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னா ஒய் ஆக்சிஸில் வரும். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்மு 4th சம்மில் இது நம்ம கிராஃபாக போட்டோம். இந்த லைன் வந்து என்னது, நம்ம வந்து கடைசியாக அந்த எழுதக்கூடிய லீனியர் ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த லைனு. இதே இது ஒய் ஈக்குவல் டு வெறும் 0 மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் நான் 0, ஒய் வந்து 0ன்றது இந்த பாயிண்ட் தானே. ஒய் ஈக்குவல் டு 0ன்னா அப்போ இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே வருமா. ஸோ இந்த லைன்றது என்னது, எக்ஸ் ஆக்சிஸ் தானே. ஸோ அதைத்தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் ஓகேங்களா. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்றப்ப எக்ஸு கூட கூட ஒய்யோட வேல்யூ கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி இப்படி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த 0 தான். எக்ஸ் வேல்யூ என்ன கூடுனாலும் ஒய்யோட வேல்யூ 0வாகவே தான் இருக்கும். ஸோ அப்போ எக்ஸு வந்து ஒய்யோட வேல்யூ வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் எழுதியிருக்கேன். therefore the solution is எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஆக்சிஸ். அதே இது எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த லைன் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா ஒய்யோட வேல்யூ கூடிக்கிட்டே இருந்தால் இங்கிட்டு தான் போகும், ஒய்யோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருந்தால் கீழே தான் வரும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0னா ஒய் ஆக்சிஸு, ஒய் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஆக்சிஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் சொல்யூஷன். இப்போ இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நான் எடுக்கிறேன். -1, -6 0, -4 ஓகேங்களா. ஸோ -1, -6 இது -1 -6ன்றது இங்கே இருக்குது. ஸோ இது வந்து -1, -6 ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னோம், 0, -4 1, 0 ஓகேங்களா. ஸோ 0 இங்கே இருக்குது, -4 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 0, -4
மூணாவது பாயிண்ட்டு 1,0. ஸோ எக்ஸு 1 ஒய் 0 இது 1,0. அடுத்த பாயிண்ட்டு 2,6. ஸோ 2 இங்கே இருக்குது, 6 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இது 6 இது 2. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வரும் 2,6. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணாலே போதும் தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபை இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய இடம் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது என்டையர் லைனையுமே நம்ம வந்து கிராஃபாக தான் எடுத்திருப்போம். ஸோ அப்போ இது கீழே போய்கிட்டே தான் இருக்கும் இந்த கிராஃப். ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் ஆக்சிஸில் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கட் பண்ணணும். கட் பண்ணக்கூடிய எந்த பாயிண்ட்டுமே என்னது 1. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த சொல்யூஷன் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றத எழுதிடுவோம். எழுதிட்டு எக்ஸ் ஈக்குவல் என்னது 1 அப்படின்றத கூட எழுதலாம். ஓகேங்களா. 1ன்ற இடத்துல தான் நம்மளுக்கு கட் பண்ணுது. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.